7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.1, Question number 6. Are 11 plus 7 plus 10 and 11 plus 7 plus 10 equal? Mention the property. So, கவனிங்க 11 plus 7 plus 10 தான் நான் ரெண்டுத்துக்கான ப்ராக்கெட்டே மாற்றி கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே கவனிங்க 11 plus 7 பார்த்தீங்கன்னா 18 ப்ளஸ் 10 என்னது 28. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் நார்மல் நம்பர். அது 11 + 7 பார்த்தீங்கன்னா 18 வருது. 18 கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா 28. இங்கே பாருங்கள் 7 + 10 ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ 11 அப்படி வச்சுக்கோங்க. 7 + 10 பார்த்தீங்கன்னா 17, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 28. ஸோ ரெண்டு ஈக்குவல் தான். ரொம்ப சிம்பிளாக தெரியுதான். அவங்க ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்காங்க, ப்ராக்கெட்டை வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ரெண்டுமே என்ன செய்யலாம், ஈக்குவல்னு சொல்லலாம். அண்ட் நான் இப்போ தான் சொன்னேன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு. ஸ்டார்டிங்கில் சொன்னமாங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன். A + B + C = A + B + C. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியே இல்லையா இது? ஸோ இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மென்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லி நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோ தான் சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.